முதல்ல தமிழ் மொழி. தமிழின் பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம். இது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தைச் சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழ் இலக்கிய வரலாறு. அதற்கு சான்று மூவே சாகித்ய அகாதெமி. அடுத்தது கன்னடம். கன்னட மொழியில் பழமையான இலக்கியமும் இலக்கணமும் கவிராஜ மார்க்கம்தான். இதன் காலம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. அதற்கு சான்று இந்திய இலக்கணக் கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் செ. வை. சண்முகம். அடுத்தது தெலுங்கு. தெலுங்கில் பழமையான இலக்கியம் பாரதம். இது பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. தெலுங்கின் பழமையான இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம். இது பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்து. அதற்கு சான்று இந்திய இலக்கணக் கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் செ. வை. சண்முகம். அடுத்தது மலையாளம். மலையாளத்தின் பழமையான இலக்கியம் ராமசரிதம். இது பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல் லீலா திலகம். இது பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அதற்கு சான்று மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதெமி